அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்சேட் பேசுகிறேன். காதலிக்க நேரமில்லை is a 1964 romantic comedy produced and directed by Sridhar. The film was completely shot in Ooty and Adiyar Dam Guest House near Pollachi. In fact, it was the first film to be shot in Eastman color. It is one of my favorite romantic comedies of all time. இந்த படத்துக்கு உயிரூட்டியவர் கோபு, சித்ராலயா கோபு என்பவர் ஸ்ரீதருடைய நெருங்கிய நண்பர், நான் என்ஜினியரியன். இன்னைக்கும் அவர் மெட்ராஸில் இருக்கிறாரு. அவருடைய டயலாக்ஸு, ஸ்க்ரீன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்பவும் ரசமாக சுவையாக இருக்கும். இந்த படத்திற்கு கோபுவும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை, பி சுசீலா, பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் யேசுதாஸ் அவர்களுடைய பின்னணியுமே இன்னும் உயிரூட்டின. இதில் நாகேஷ், சச்சி ஒரு ஜோடி வருவார்கள். ரவிச்சந்திரன், ராஜஸ்ரீ, முத்துராமன், காஞ்சனாவினுடைய இயற்பெயர் வசுந்தரா தேவி, ஏர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க. இப்படி இவர்கள் ஜோடியாக இந்த திரைப்படத்தில் வருவார்கள். முழுக்க முழுக்க ஒரு ஹாஸ்ய படம். குறிப்பாக நாகேஷ் வரக்கூடிய காட்சிகளும் டைலாக்ஸும் இன்னைக்கு சினிமா 6 தலைமுறைக்கு மேலே, 60 வருஷங்களுக்கு மேலே ஆகிட்டா கூட இன்னைக்கு நினச்சி பார்த்தாலும் கூட சிரிப்பு வரும். நாகேஷ் ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒன்று வச்சு ஒரு சினிமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பார். அந்த சினிமா கம்பெனி சார்பாக ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்காக ஹீரோயினை தேடி அலைகிறாரு. ஒன் ஃபைன் மார்னிங் he happened to see குமாரி சச்சு. பார்க்குறாரு. பார்த்த உடனேயே முன்ன பின்ன பழக்கம் இல்லை, ஆனால் வெவ்வேறு ஆங்கிளில் குமாரி சச்சுவை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ தான் என் படத்துக்கு சூட்டபிள் ஹீரோயின் அப்படின்னு சொன்ன உடனே சச்சு சொல்லுவாங்க, ஐயையோ முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட என்னென்னலாமோ பேசுகிறீங்களே சார். நோனோ, நீ தான் ஹீரோயின், இப்படி அட்வான்ஸ். இந்த காட்சி அமைப்பும் வசனமும் ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் குமாரி சச்சுட்ட இவர் கேட்பார் நாகேஷ், அம்மா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? அதுக்கு அவர் சொல்லுவா, நான் சின்னமலை எஸ்டேட் மேனேஜருடைய பொண்ணு சார். உடனே நாகேஷ் சீ அப்படிப்பார். என்ன சார், எங்கள் அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? கேட்ட உடனே மேலேயும் கீழே ஒரு பார்வை பார்த்துட்டு, உன் சரித்திரமே தெரியுமா நாகேஷ்? அப்படியா சார் அப்படின்னு. உன் பேர் என்னன்னு கேட்பார். என் பேர் சார் மீன விஸ்வ லோஷினி. உடனே நாகேஷ் என்ன மீனா விஸ்வ லோஷினி? இல்லை உன் பேர் இன்னிலேருந்து மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்லி ஹி கெப்ட் வா மீனா நம்பர். அப்போ தான் பேரை கேட்டிருக்காரு. அதுக்குள்ளே பழகுன மாதிரி வா மீனா நம்பர். இப்படி நாகேஷனுடைய டைமிங் சென்ஸு அந்த படத்துக்கு மெருகூட்டம். ஒரு நாள் எதிர்பாராம ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ்க்கு நாகேஷனுடைய சிஸ்டர்ஸ் ராஜஸ்ரீ, காஞ்சனா 2 பேரும் வருவாங்க. வந்த உடனே ஏன் செல்லப்பா, ஒரு பேர் படத்தில் செல்லப்பா, நீ என்ன படம் எடுக்கிறன்னு ஒன்று. நாகேஷ், இது இப்போ உங்களுக்கு தெரியாது, கத்தி முனையில் ரத்தம்னு ஒரு படம், இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய படம். வந்த பிறதான் என்னுடைய படத்தினுடைய வேல்யூ தெரியும் அப்படின்னு ஒன்று. அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நீ சினிமா படம் எடுத்து நாங்கள் பார்க்க முடியாது. We want to see only English pictures. We don't want to see Tamil pictures. உடனே நாகேஷ் 2 பேரும் மூளை ஆஃபீஸை விட்டு வெளியே போங்க. இது ரொம்ப நுணுக்கமான சென்சிட்டிவான சிரிப்பு. இது
இதை என்னையே போல் லைக் மைண்டட் பர்சன்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா, ரசிச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்கவே முடியாது. ஊட்டியில் ஒரு இடத்துல லொக்கேஷன் பார்க்கறதுக்காக நாகேஷ் போய் நின்றுட்டு இருப்பார். கூடவே சச்சு நிற்பாங்க. அந்த வழியாக போவார் நாகேஷுடைய தகப்பனார் டிஎஸ் பாலே அவர்கள். உடனே டிரைவரை காரை நிறுத்துப்பா அப்படி சொல்லிட்டு, செலவாங்க வாப்பா மகனை வருவா, இங்கே என்னடா செய்கிறேன்ப்பா பாலையா, அப்பா நான் ஷூட்டிங்க்கு ரிஹர்சல் ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா. என்னடா என் பேரை கெடுத்து என் ஸ்டேட்டஸை கெடுக்கேடா, இப்படி சினிமான்னு பைத்தியக்காரத்தனமாக அலையிறேடா அப்படின்னு சொன்னோடனே நாகேஷ், அப்பா இது கலை கண்டோத்தோடு பார்க்கணும் அப்படின்னோடனே டிஎஸ் பாலியா மண்ணாங்கட்டியும் பாரு. இப்போ வரைக்கும் இந்த மினிட் வரைக்கும் இதை நினச்சி நான் சிரிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி முத்துராமன் ஒரு முதியவராக வேஷம் போட்டு பாலையாவை சந்திக்க வருவார். பெரிய மல்டி மில்லியனருங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தேன். அப்போ தான் ஒரு மியூசிக் சத்தம் வரும், ஆர்கெஸ்ட்ரா சத்தம். உடனே முத்துராமன் கேட்பார் பாலையாட்ட, நீங்கள் இதை ஏதாவது நாடக கம்பெனிக்கு வாடகை கொடுத்துருக்கீங்களா அவசரம் கேட்பார். ஐயா என் பையன் சினிமா படம் எடுக்கணும்னு என் பிராணனை வாங்குறான் ஐயா, வேற ஒன்றும் இல்லை அப்படி. இப்படி சுவையான காட்சிகள் அந்த படத்தில் வரும். அதே மாதிரி பாடல்கள், நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா தா தா, நீரோட்டம் போலே இங்கே வா வா வா, நினைக்கும் பொழுதே இனிக்கும் கனியே, சிரிக்கும் சிலையே வா. கண்ணதாசனுடைய பாடல் வரியை பாருங்கள். நினைக்கும் போதே இனிக்கும் கனியே. காதலியை பற்றி பாடுகின்ற பொழுது கண்ணதாசன் தன்னை மறந்து விடுகிறார். காதலையும் காதலியையும் பற்றி அவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் காளிதாசன், கம்பன், சில சமயங்களில் உமர் கயாமை விடவும் விஞ்சி போய் விடுவார். உன் பொன்னிழைத்த மெல்லிடையை நான் பொருந்து அடைத்து விட்டால் என் கண்ணிழைத்த பாவமெல்லாம் கரைந்து உருகி போகும்படி, உன் செவ்வாயில் ஓர் நிமிடம் ஜீவனோர பாய்ந்து விட்டால் திவ்வாதி தேவருக்கும் தேராத இன்பமடி, வாழை தொடைகளிலே நான் வசமிழந்த வேளையிலே ஏழை போல் தோன்றிடுவேன் என்னதான் விந்தையடி என்று கவிதை வரிகளை கொட்டிக்கொண்டே இருப்பார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு என்றெல்லாம் வார்த்தைகளை அள்ளி வீசுவார் கண்ணதாசன் அவர்கள். கவிதா ஹோட்டலிலே இருந்து கொண்டு அவர் வரிகளை சரஞ்சரமாக கோர்ப்பார். அந்த சினிமாவில் இருந்த ஒவ்வொரு பாடலும் இனிமையான பாடல்கள். பார்வை உன்னம் பார்வை இடைவெளிந்தாள் இந்த பார்வை, பக்கம் பக்கம் வந்து போட்டு சுத்த சுகம் அம்மா. அப்புறம் ஆண் பாடுறாரு, இந்த பார்வை உந்தன் பார்வை என்னை மறந்தேன் இந்த வேளை, வண்ண வண்ண சேலை கட்டி தந்த சுகம் அம்மா. இந்த பாட்டு. இன்னொரு பாடல், மறக்க முடியாத பாடல், நாளாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம், தேரில் ஏறி இந்திரன் தேரில் வருவானா, நாளாம் நாளாம் திருநாளாம். இப்படி முத்து முத்தான மதுர கானங்கள். இந்த பாடல்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடலை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அந்த பாட்டு நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்.
அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே, அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, ஆக பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே, லாலால லாலால லாலா, அனுபவம் புதுமை. அப்புறம் ஹீரோ பாடுவார், தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள், ஆஹா சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன், அது கூடாதென்றாள் மனம் தாழாதென்றாள், ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றாள், போதாதென்றாள், அனுபவம் புதுமை. எக்ஸ்டென்ஸ் வரும், கண்ணென்ன கண்ணென்று அருகினில் அவன் வந்தார், ஆக பெண்ணென்று பெண்ணென்று என்னென்ன கதை சொன்னான், இனி நீயே என்றான் மனம் தாழாதென்றான், ஒன்று நானே தந்தேனது போதாதென்றான். அந்த மாதிரி வரும், போதாதென்றான், சிங்காரத்தேர் போல குலுங்கிடும் அவள் வண்ணம், ஆகா சித்தாடை முன்தானே தழுவிடும் என் எண்ணம், அவள் எங்கே என்றாள் நான் எங்கே நின்றேன், அவள் அங்கே வந்தாள் நாங்கள் எங்கோ சென்றோம், எங்கோ சென்றோம், பனி போல் விழுந்தது கனி போல் இனித்ததம்மா, ஆக மழை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா, ஒரு தூக்கம் இல்லை வெறும் ஏக்கம் இல்லை, பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை, பிரிவும் இல்லை, அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. இந்த பாடல் ஸ்ரீதர் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, he himself was a dancer. டான்ஸ் மூமெண்ட்ஸு ரொமான்டிக் சாங் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீதரே டான்ஸ் ஆடி காட்டுவார். அப்படி ஸ்ரீதர் வாஸ் a really talented person. அவர் எடுத்த படம் இந்த காதலிக்க நேரமில்லை. இதில் வந்திருக்கின்ற உரையாடல்கள், பாடல்கள் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நீங்களும் சிறிது நேரம் ரசித்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த அளவில் முடித்துக்கொண்டு அடுத்த முறை சந்திக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம்.